friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்ல வாயை சுத்தி இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் அப்படினு சொல்லக்கூடிய அந்த கருமையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஹோம் ரெமெடியை 3 நாள் மட்டுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்கின்ல எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருக்குதோ அது எல்லாமே சரியா போயிடும். சோ இப்போ இந்த ஹோம் ரெமெடி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு க்ளீனான மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிமதுர பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற அதிமதுர பவுடர் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஆன்லைனில் கூட கிடைக்கிது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கோதுமை மாவு, அதிமதுர பவுடர், கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே வந்து லைட்டன் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணவும் செய்யும். ஸோ இதால் வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கிறவங்க கூட இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்கின் ஒயிட்டனிங் கூட இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்ததான் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக தக்காளி ஜூஸ் வந்து சேர்க்குறேன். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற சாறை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் சேர்க்கலாம், அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்க்கலாம், ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஜூஸ் கூட நான் கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட வந்து தயிர் கூட சேர்த்து கூட இந்த பேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு க்ரீம் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தியான ஒரு க்ரீமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல எங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கோ, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரிலாம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு தேங்காய் எண்ணெயை வந்து அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே நம்ம வந்து இந்த பேக்கை வந்து போட்டுக்க போகிறோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம எப்போயும் ஒரு ஃபேஸ் பேக் போட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம பேக் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மளோட கையாலே வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடணும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களோட கையால் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து 3 நாளைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3 நாளும் நீங்கள் விடாமல் பேக் போடும்போது தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.